ஷேய் விஷ்ணு பிரமா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. உலக நாடே கோர்ட்டில் கேட்டுக்கோ. பாகிஸ்தான்லேயும் கேட்டுக்கோ. காஷ்மீரில் உள்ள கணக்கு நீதிமன்றம் கோர்ட்லேயும் கேட்டுக்கோ. அரசியல்வாதி கொடியை தூக்கி உள்ள மேடையில் நின்று வாசித்து பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். உள்ளே வழக்காடுது, வழக்கு ஓடுது நீதிமன்றம் கோர்ட்டில். அனைத்தும் தப்பாக வச்சு தான் நடத்தி நாசம் பண்ணி வச்சுருக்கான். கோர்ட்டிலேருந்து நீதிமன்றத்திலேருந்து வழக்கறிஞர்கள் போகக்கூடாது. சர்ச்சு கோர்ட்டார் கையிலேருந்தே கொடுக்கலாம். மேடையில் கொடியை தூக்காத, மேடையில் கொடியை தூக்கி வாசிக்காத, அமைதியாக போ. பூரா ரைட்டை கெட்டு தான். ரைட்டை ஆத்தா விட்டு அப்பன் விட்டு பூரா மழையை உடச்சி பாழாக்கி அவன் வெளிச்சமாக இருக்கணும்னு கெட்டு தான். அவன் வெளிச்சமாக இருக்கணும். ஏற்கனவே இருட்டுக்குள்ளே வரான்ல. எம்எல்ஏலேருந்து எம்பி, மந்திரி, முதலமைச்சர். தமிழ்நாடு, டெல்லினா டெல்லி, கேரளானா கேரளா, இதே ஜோலி. ஊடாளப்பட்ட மாநிலம் 25 மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒழுங்காக போகிறான். எல்லாம் அரசியல்வாதி ஒன்றுக்கு உள்ள கணக்கு கொடுத்துருக்கான். கடவுள் உட்காந்துட்டாரு, ஐயாவா இது யார் அப்படின்னு பார்த்து தட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாட்டு மாநிலத்துக்குள்ளே அமைதியாக போகிறான். தமிழ்நாட்டுக்குள்ளே விரித்து போட்டு ஆடுதான். ஏன்னா கைலாசத்துலேருந்தே கணக்கு எடுப்பார். கைலாசத்தில் எவனா அமைச்சர் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தானா அந்த சேட்டை எடுத்துக்கிட்டே இருப்பார். இங்கே கைலாசத்துலேருந்தே எடுக்க டெல்லி வரைக்கும் அமைக்கிடுவார். ஒரு அமுக்கு முக்கால் சத்தியம். 2 கட்சிக்காரனும் நல்லா கேட்டுக்கோடா. தமிழ்நாட்டில் 8ஆம் நம்பர் உனக்கு பேர் வச்சுருக்காரு. 2 கட்சிக்காரனுக்கும். டெல்லியில் 9ஆம் நம்பர் வச்சுருக்காரு 2 பேர்களுக்கும். கை சின்னத்துக்கும் பிஜேபிக்காரனுக்கும். புரியுதா? 9ஆம் நம்பர். ஒழுங்கா போ, ஒழுங்காவா. எல்லாம் அடக்கிட்டாரு, அடங்கி போகுது. காகித பேப்பரை இன்னும் சரிக்கணும். சரித்த உடனே மண்ணை கவ்வ விடுவார். அவருடைய கணக்கு அதுதான். உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்குடா இடம் பிடிச்சி நிற்காரு? அறியட்ட முட்டா பேல, காமுட்டா பேல. அலே இந்த தெற்கு பாளையத்தில் பாரு, அவன் வெந்நேரம் பார்த்தாலும் விரிச்சு போட்டு ஆடுதான். உனக்கு 8 நாட்டு சனி பிடிச்சி ஆட்டுதான்டா. ஏன்னா இப்போ காகித பேப்பர் இருக்கனால அப்படியே ஆட்டுவான், ஓட்டுவான், நக்குவான். 2 காருகளை வச்சுருக்கான். 2 காருங்க. அவன் எத்தனையோ வச்சுருக்கான். அதை பூரா நடு வீதியில் எரிச்சு விட்டுருவார். ஒழுங்கா போ. இங்கேருந்து கணக்காட்டிதாங்க சென்னை மெட்ராஸுக்கு. அவன் அமைச்சருக்கு இவன் தூக்கி விரித்து போட்டு காட்டுதான். விரித்து 2 காலை விரித்து காட்டுதான். இங்கே கைலாசத்து பின்னாடியில் ஒரு எம்எல்ஏ விரித்து போட்டு காட்டுதான். கம்முன்னு போடா. இல்லை உச்சியில் உட்கா. உனக்கு தெரியுமா இல்லையாடா? இந்த பேரு கூட தெரியாது. எம்எல்ஏ தமிழ்நாடுக்குள்ளே அத்தனை எம்எல்ஏ போட்டு போய் பதிபக்தியாக இருக்கிறவன் 12 ஜோதிலிங்கம் எங்கே இருக்குன்னு கேளு. ஒரு காலையும் தெரியாது. 12 ஜோதிலிங்கம் அவர் இடம் எழுதி வச்சுருக்காரா. நீ என்னத்தடா போட்டு நக்கி வச்சுருக்க அப்படின்னு அவன் கேட்கட்டும். பெப்பே ஊமா வாய் பூரா பேலும் எம்எல்ஏ இருக்க பூரா வாயை ஊசியாக வச்சுக்கிட்டே அலையுதான். மேடையில் உட்கார வேண்டியது நல்ல கண்ணோட்டமாக பார்க்கான். எவன் நல்லா ஓட்டு முத்திரை போடுவான் அவனுக்கு நம்ம வாயை வச்சு உறிஞ்சிடணும். உறிஞ்சோம்னா நிறைய ஓட்டு வாங்கிடுவான்னு அலையுதான் தமிழ்நாட்டு முழுவதும். ஒழுங்காக போடா. ஓப்பன் ப்ளஸில் தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஓப்பன் ப்ளஸில் தான் உங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன்னா அரசியல்வாதி அதிகாரி பூரா அமுக்கி வச்சுருக்கான். பயப்படுதான். ஒழுங்காரு, இல்லைன்னா உன்னை கொலஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா கோர்ட்டுக்குள்ளே தள்ளிடுவோம்னு இப்படியே கவர்மெண்ட் லாயரை வச்சு அமுக்கி வச்சுருக்கான். புரியா? அதனால தான் சொல்லுதேன், கேட்டுக்கோ. 2 பேர் நாங்கள் விஷ்ணு பிரமா கணக்கு கொடுக்கோம். ஒழுங்கா போ. எதுக்கு நிற்காரு தெரியலையா? அறியட்ட முட்டா பேல, தமிழ்நாட்டுக்கார பேலா நச்சு அப்படியே எடுத்துரும்னுட்டாரு. ஏற்கனவே சக்கரத்தை சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சக்கரம் சுற்றுது. பேக்கில் நீ வாகனம் வண்டி வச்சுருக்கத பேக்கில் சுற்ற விட்டாரு. ஒழுங்கா போடா. பயப்பட மாட்டேங்கானா அப்படிங்காரு. அவரே சொல்லுதார்ல, பயம் இல்லையா அப்படிங்கார். ஒரு வார்த்தை அவராக கணக்கு சொல்லுதார். பயம் இல்லையே, நம்ம உட்காந்துருக்கோம், பயம் இல்லையே. அப்போ எவ்வளோ திமிராக இருக்கான் பார்த்தியா? மானிட கொசு மாதிரி இருக்கான். நான் முழிச்சு பார்த்தோம்னா கொசு மாதிரி போகிறான். இந்த கொசுவை எப்படி அள்ளி அடைக்கணும், எப்படி திணிக்கணும், எப்படி நச்சு எடுக்கணும்னு கணக்கு சொல்லுதார். புரியுதா? இல்லை ஈஸ்வர மகன் எங்களுக்கெல்லாம் எந்த மரியாதை வேண்டாம், ஒரு செடியும் செத்த வேண்டாமா. ஈஸ்வர மகன் இங்கே எங்கிட்டே பேசுவான். அதே மாதிரி மகாலும் எங்களுக்கு தேவையில்லை. தாய் தேவப்பேன் உலகத்தை நடத்தி கொண்டே இருக்கார். அந்த கண்ணோட்டமாக உலக நாடு பார்த்தா போதும் அப்படின்னு பொம்பளை பிள்ளை பேசுது. என் தகப்பன் உட்காந்துருக்காரு, தாய் தகப்பன் உட்காந்து, கடவுளே உட்காந்துருக்காரு, மரியாதையாக இன்னும் கொடுக்காமல் இருக்கான் அப்படின்னு 2 பிள்ளையுமே மனம் கஷ்டப்படுது. அதனால் பிள்ளைகிட்ட அவரே சொல்லுவார், பெரியவர்ரா, உலகத்துக்கு பெரியவர் அவர் தான். அமைதியாக இருறா அப்படிம்பார். எவ்வளோ விளையாடுதானோ அந்த விளையாட விட்டு நான் பார்ப்பேன், கம்முன்னு இருறா அப்படிம்பார். அதனால் பிள்ளைய அப்படியே அமர்ந்து போகுது. சொந்த வாரிசுடா, சொந்த பிள்ளையடா, பூமியில் இறங்கி
7 செம்மமாக பிள்ளைகளை பூரா அங்கே அந்தந்த இடத்துக்கு வீசியே போட்டு கொண்டு வந்தார். இந்த செம்மத்தில் கைலாசத்தில் இவன்லாம் எல்லா நாட்டிலையும் இளையவனை தூக்கி போட்டு வந்திருக்காரா. எல்லா நாட்டிலையுமே தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டார். புரியுதா? எல்லா நாடும் அவனுக்கு தெரியும். தெரியாதில்ல, பொம்பளை பிள்ளைக்கும் தெரியும். எல்லா நாடும், பார்வதி அம்மாவுக்கும் எல்லா நாடும் தெரியும். புரியுதா? இப்போ ஈசன் பிடிச்சி ஆட்டுதார், ஈஸ்வரன் ஆட்டுதார். ஒழுங்கா போடா உலக நாடு, போர்க்கழகத்தை போரை தூக்காத. அந்த சிரட்டை மண்டை 9ஆம் நம்பர் டெல்லியில் விரித்து போட்டு ஆடுதான். இன்னும் போர்க்கழகம் நடத்தவா எதை இல்லை, ஒழுங்கா போ டெல்லி மகாராஷ்டிரா. ரிப்போர்ட்டு கொடுக்குற அதிகாரி கையில் கொடுத்துரு, அமைதியாக போக சொல்லு. நாடை பூரா பாழாக்குதான், பாம்புகளை போட்டு பாழாக்குதான், மலைகளை பூரா பாழாக்குதான், உயிர் ஜீவனுக்கு பூரா குருவி சிட்டுக்குருவி பூரா நிறையா மாண்டு போச்சு. இவன் ஏகப்பட்ட கரண்ட்டு மின்சாரத்தை ஏக்கத்தை விட போய் தான் குருவி சிட்டுக்குருவி வரைக்கும் குருவி நிறைய மாண்டு போச்சு, செத்து போச்சு. குடுப்பில் துவைச்சி எடுத்து போடாரு. முக்கால் சேர்த்தியும் மேடையில் வாசிக்கான். 1508 பூரா டியூப்லைட்டுகளை மாட்டி வெளிச்சத்தில் காட்டி உட்காருதான். பூரா அங்கே பூரா மரத்துகளில் பூரா குருவி சிட்டுக்குருவி அதுகளாக கூட கட்டி அது வாழ்ந்து நிம்மதியான தூக்கத்தை தூங்க விட மாட்டேங்கான். எப்படி இந்த காமுட்டா பைய எம்எல்ஏ இருக்கான், எம்பி இருக்கான், மந்திரி இருக்கான். முதல்ல ஏலே பொத்தி போங்கடா. ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு சுதந்திரமா அதுகளுக்கு நிம்மதியான தூக்கம் வேணும், நிம்மதியாக இருப்புக்கு வேணும். நீ தூங்க விடாமல் பூமியை அதர வச்சிருக்கா. துவைச்சிருவார், குண்டை கசைக்கு விட்டுருவார். ஒழுங்கா போடா. ஆணும் பெண்ணு முக்கால்